இது போன்று இருக்குமா? இல்ல இதுவரை கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை ஒட்டி இருக்குமா? இலவசங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஆண்களுக்கு பேருந்துல வந்து டிக்கெட் இலவசம் சொல்லி ஃபர்ஸ்ட் இலவசம்னு சொல்றதே தவறு. அது பொறுத்திருந்து பாருங்கள். தேர்தல் எந்த எந்த மாதிரி அம்சங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்கும் என்பதை தலைவர் அவர்கள் அறிவிப்பார். நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன். இத்தனை தேர்தல் அறிக்கை சொல்றாங்களே, எந்த கட்சியாவது ஊழல் இருக்காது, எங்க மந்திரி சபையில இருக்கிற மந்திரிகள் வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க, இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து கமிஷன் இல்லாம நடைபெறும் அப்படின்னு வந்து தேர்தல் அறிக்கை யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? அது சொல்லல. ஊழலற்ற நிர்வாகம் வந்து எந்த கட்சியும் இதுவரை அவங்க வாக்குறுதியா கொடுக்கறதுக்கு தகுதியே இல்லாம தான் இருக்கு. பாருங்க, இந்த அம்சத்தையும் நீங்க நோட் பண்ணணும். எவ்வளவு காலக்கெடு சார்? எதுக்குள்ள தயாரிச்சு முடிக்க போறோம்? எவ்வளவு காலக்கெடு? எப்போ விஜய் வெளியிடாரு? உரிய நேரத்துல வந்து வெளியிடப்படும். தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பாக வெளியிடப்படும். தேர்தலுக்கு முன்னாடி கரெக்டான சமயத்துல வெளியிடப்படும். இன்னைக்கு வந்து ஆளுநர் வந்து மூன்றாவது ஆண்டா வந்து வெளியிட்டு தேசிய கீதம் பாடணும் அப்படின்றது ஒரு கருத்து வச்சு இது தாவகையோட நிலைப்பாடு என்ன சார்? ஆளுநரோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க சார்? ஆளுநருடைய பணியை செய்யணும். ஆனா இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3வது ஆண்டாக இதே மாதிரி நடைபெறுது. என்ன சந்தேகம் வருதுன்னா, இது வந்து 2 பேரும் பேசி வச்சுட்டு இதே மாதிரி பண்றாங்களா? இதை வந்து திமுக மக்கள் இப்ப வந்து பல்வேறு பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி பல்வேறு சம்பந்தப்பட்ட துறையினர், சங்கத்தினர் போராடி இருக்கிறார்கள். இதெல்லாம் திசை திருப்பும் விதமாக இது திட்டமிட்டு 2 பேரும் வந்து சேர்ந்து இது நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் வந்து கண்டிப்பா இல்லாமல் இல்லை. இது தொடர்ந்து 3வது ஆண்டு இதே மாதிரி நடைபெறுது. இது வந்து அதனால இந்த சந்தேகம் வலுவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 நாள் தான் இருக்கு. கேம்பெயின் வந்து வீட்டின் நம்ம விஜய் சார் அப்படியே கண்டிப்பா வரல. குடும்பத்தோட வந்த மாதிரி பாடி இல்ல, கண்டிப்பாக விரைவில் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திக்க இருக்கிறார். அதற்கான திட்டங்கள், அதற்கான எப்ப சந்திப்பார் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவரும். தேர்தல் அறிக்கைனாலே வந்து திமுக தேர்தல் தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க. பெரிய கட்சியோட ஹீரோவோட கட்சியோட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கு? திமுகவோட தேர்தல் அறிக்கை ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அது எப்படி இருந்தது? ஜீரோவா தான் இருக்கு. எத்தனை தேர்தல் அறிக்கையை வந்து அவங்க வாக்குறுதிகளை எத்தனை இது வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க? அது நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு ஒரு புக்கே போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. தேர்தல்